ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டி எதுவுமே கிடைக்கலையா? அப்போ இதை செய்யுங்க, கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பாரு. எப்படிங்க வேண்டுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் எப்படி வேண்டணும் அப்படின்றது உங்களுக்கே புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு எப்படின்னா நாடோடி துறவி ஒருத்தர் இருக்கார். நாடோடினா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பர்டிகுலர் இடத்துல நிலையாக அவங்க வாழ்க்கையை முறையை வாழ மாட்டாங்க இல்லைங்களா? எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே போய் வாழுவாங்க, எங்கே விருப்பப்படுறாங்களோ அங்கே இருப்பாங்க. அது அவங்கள தான் நம்ம நாடோடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த துறவியும் இவருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரமங்களோ இல்லை ஏதாவது ஒரு மடமோ கிடையாது. கால் போன போக்கில் நடந்து போவார். எங்கே அவருக்கு அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அங்கே தங்கிடுவார். எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னு அவருக்கா தோணுதோ, எப்போ அந்த ஊர் அழுத்து போகுதோ அப்போ தான் அந்த இடத்த விட்டு வேறு ஊருக்கு போவாராம். அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்குன்னு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை இவரை மானசீகமான குருன்னு ஏற்றிக்கிட்டோ யாருமே அவருக்கு கூட கிடையாது. அவருக்குன்னு இருக்கிறவங்க யார் அப்படின்னா, அவர் போய் தங்கியிருக்கிற இடத்துல அவங்கள மேலே அந்த துறவி மேலே பிரியப்பட்டு அவரோட போதனைகள் மேலே அவங்களுக்குன்னு ஒரு விதமான பிரியம் வந்ததுக்கப்புறம் அவர் கூடயே இருப்பாங்களாம். அவர் எங்கே போகிறாரோ இவங்களும் போவாங்க. இவங்க தேடி வந்ததற்கான வேலை முடிஞ்ச உடனே, அதாவது இவங்க என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக அந்த துறவிக்கிட்ட இருக்காங்களோ அது அவங்களுக்கு விடையோ இல்லை அதுக்கான தீர்வோ கிடச்சிருச்சு அப்படின்னா அவர் அவங்க 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 அவங்கள விட்டு பிரிஞ்சும் போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க சொந்த ஊருக்கு திரும்பியும் போயிடுவாங்களாம். இந்த மாதிரி டெம்பரவரியான ஒரு சீடர்கள் மட்டுமே அவர்கிட்ட இருக்காங்க. யாரும் அவர்கிட்ட பர்மனெண்ட்டாக யாருமே கிடையாது. இந்த மாதிரி அவரும் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ யானைப்புறம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கும் போகிறாரு. அங்கே அந்த ஊர் எப்படின்னா சிக்கனத்தினும் சிக்கனமாக வாழ்வது எப்படி அப்படின்ற வாழ்க்கை முறைக்கு உதாரணமான ஊர் அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக சொல்லணும் அப்படின்னா கஞ்சத்தனமான ஊர் அப்படின்னு சொல்லணுங்க. சரி, எப்படி கஞ்சத்தனம் அப்படின்னா, யாராவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட 10 முறை யோசிச்சுட்டு சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு இவர் போகிறாரு. போகும்போது இவங்களுக்கு அந்த இடத்துல பிரியப்பட்டு ஒரு சில சீடர்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட சேர்றாங்க. துறவிகளாக என்ன பண்ணுவாங்க, கையில் காசை வச்சுக்கிட்டோ இல்லை ஏதாவது தொழில் செஞ்சு அவங்கள பொழைச்சிக்க போகிறாங்க இல்லைங்களா? அவங்க அங்கே இருக்கும்போது அவங்கள பார்க்க வரவங்க கொடுக்குற தட்சணையும் அவங்க பிரியப்பட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு தன்னோட வாழ்நாளை போக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த குருக்கு கொடுக்கறத வச்சு தான் அவங்களோட சீடருக்கும் அவங்க பிரித்து கொடுப்பாங்க. ஏற்கனவே அது ஒரு சிக்கனமான ஊருன்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது குருவுக்கே அங்கே சாப்பாடு பத்தலை. இந்த லட்சணத்தில் சீடர்களுக்கு எங்கே சாப்பாடு? சரி, கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்குறாங்க சீடர்கள். இருந்தாலும் அவங்களுக்கு வயிறையும் கட்டுப்படுத்த முடியல, அந்த இருக்கிற வாழ்க்கை முறையும் அவங்களால சகிக்க முடியல. சரி, எப்படியாவது குரு இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அந்த ஊரை விட்டு அவர் நகர்ற பாடும் இல்லை. உடனே அங்கேருந்து சீடர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் குரு இந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல, இதுக்கு மேலே நம்மளாலும் இங்கே தாக்கு பிடிக்க முடியாது, குரு கிட்ட போய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த சீடர்கள்லாம் சேர்ந்து போய் குரு கிட்ட சொல்கிறாங்க. குருவே, நாங்கள் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குரு எந்த அதிர்ச்சியோ இல்லை எந்த விதமான கோவமோ வருத்தமோ கிடையாது. எடுத்த உடனே ரொம்ப சாந்தமாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க, இதில் விருந்து வேறையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உடனே குரு என்ன சொல்கிறாருன்னா, குருவே, இந்த ஊரை பற்றி உங்களுக்கே தெரியும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடை கூட எண்ணி பார்த்து கொடுக்குற ஊர். அப்படி இருக்கும்போது இந்த ஊரில் போய் விருந்து நீங்கள் சொல்கிறத நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே குரு சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்கும்ப்பா, மனசை வச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 அடி தள்ளி போனீங்க அப்படின்னா ஒரு நெல் வயல் இருக்கும், நெல் வியாபாரி இருப்பான், அவங்கிட்ட போய் அரிசி வாங்கிக்கோங்க. அங்கேருந்து கரெக்டாக 100 அடி வச்சிங்க அப்படின்னா பருப்பு வியாபாரி இருப்பான். அங்கேருந்து இன்னும் 100 அடி வச்சிங்கன்னா ஒரு பால் விற்பனை செய்வர் இருப்பார், அவர்கிட்ட பால் வாங்கிக்கோங்க. அங்கேருந்து கரெக்டாக இன்னும் 100 அடி வச்சிங்கன்னா ஒரு காய்கறி தோட்டம் இருக்கும், அங்கே காய்கறி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா விருந்து வந்து நம்ம தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. என்ன குரு இப்படி சொல்கிறீங்க, நம்மளாம் போய் கேட்டால் அவங்க தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் கேட்குறாங்க. அப்போ வந்து குரு சொல்கிறாரு, இது வரைக்கும் அவங்க நம்மளுக்கு எதுவுமே செய்யலை, நம்ம இங்கேருந்து கிளம்பும் போதாவது எதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருந்த சீடர்களை எல்லாமே மொத்தம் 8 சீடர்கள் இருக்காங்க. அதில் வந்து 2 பேராக வந்து 4 இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் 2 சீடர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறோம், உங்களால் முடிஞ்ச ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க, ஏங்க உங்கள் ஊரில் இத்தனை நாளாக தங்கியிருக்கோம், இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே எங்களுக்குன்னு கொடுக்கல, இங்கேருந்து கிளம்பும் போதாவது வந்து ஏதாவது கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் தரமாட்டேங்கிறீங்க, இப்படி யாருக்குமே தான தர்மம் பண்ணாமல் அப்படி என்ன உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கோபம் தான் வருது. சரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது, போன எல்லாருமே வெறுங்கையை வீசிக்கிட்டு நடந்து வராங்க. அப்போ குருக்கிட்ட வந்து, குருவே நாங்கள் அப்போவே சொன்னோம், இங்கே இருக்கிறவங்க யாருமே எதுவுமே உங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தும் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்காம இங்கே அனுப்பி வச்சிங்க, அங்கே போய் கேட்டால் யாரும் எதுவும் தர்ற மாதிரி இல்லை, வீணாக நேரம் போனது தான் மிச்சம், இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் கிளம்பியிருந்தால் எங்கள் ஊருக்கே போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரு வந்து, நான் சொன்ன மாதிரி தானே கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் குருவே, நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டதும் இல்லாமல் இன்னும் 2 வார்த்தைகளை சேர்த்தும் கேட்டோம், அப்போவும் யாரும் தர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நானும் ஒரு முறை போய் முயற்சி பண்ணிட்டு வரேன், அவங்க ஏதாவது நான் கேட்டு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பலாம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இவரும் போகிறாரு. 1 மணி நேரம் ஆகுது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, குருவும் வந்து சேர்ந்த பாடில்லை. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குரு வராரு. எல்லாருமே நினைக்கிறாங்க குரு வந்து வெறுங்கையோடு தான் வீசிக்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கை நிறைய பொருட்களோடு வந்து சேர்றாரு. உடனே அங்கே இருந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன குருவே நீங்கள் வேறு யார்கிட்டையாவது எதாவது கேட்டு வாங்கிட்டு வந்தீங்களா, இல்லை நீங்கள் நான் சொன்ன இடத்துக்கு தான் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பம். சில பேர் அந்த கேள்வியை தம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, சில பேர் கேட்கவும் செய்கிறாங்க. என்ன குருவே நீங்கள் இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வேறு யார்கிட்டையாவது நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே குரு சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட யார்கிட்ட வாங்க சொல்லி அனுப்பணும்னோ அவங்கக்கிட்ட தான் நானும் போய் கேட்டேன், அவங்க தான் எனக்கும் பொருள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏன் நாங்கள் கேட்கும்போது கொடுக்கல, நீங்கள் கேட்கும்போது மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து குரு சொல்கிறாரு, நான் போன இடமும் அதே தான், கேட்ட கேள்விகளும் அதே தான், ஆனால் கேட்ட விதம் தான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. அப்போ சீடர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், ஏன் நம்ம நல்லா தானே கேட்டோம், இதில் என்ன புதுசாக கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வித குழப்பத்தோடு இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு குரு, நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்யலை, இதுக்கப்புறமாவது எதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க, அது தவறு. நான் எப்படி கேட்டேன்னா, நான் இந்த ஊரில் இருந்த வரைக்கும் எங்களை எல்லாருமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டீங்க, எந்த குறையும் வைக்கலை, நாங்கள் இன்னையோட இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு இருக்கோம், நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊரை பற்றி நினைக்கும் போது நீங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுத்து உதவுனீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமும் உங்களை வந்து ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிற ஒரு ஞாபகங்கள் எனக்கு கிடைக்கும், அதனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, கடைசியாக உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க அப்படின்னு அப்போ கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் செய்கிற தப்பு அதுதான். கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செய்யலை, இதையாவது செஞ்சு கொடு,
எனக்கு இது இத்தனை நாள் ஏதாவது தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னு உடனே நம்ம எதையுமே நம்ம கேட்குறவங்களுக்கு முன்னாடி அவங்களோட குறைய சொன்னோம்னா யாருமே நம்மளுக்கு செய்யணும்னு நினச்சா கூட செய்ய மாட்டாங்க. அவங்க நம்மளுக்கு செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. அதை எடுத்து சொல்லி மேலும் இந்த உதவிகளும் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட செய்யணுன்ற ஒரு யோசனை வரும். கடவுள்கிட்டையும் அப்படி தான். நீங்கள் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மன திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் பார்த்து பார்த்து இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க. அதோட எனக்கு இதையும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பணிவோடையும் இது வரைக்கும் அவர் செஞ்ச நன்மைகளும் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா கடவுளும் மன இறங்குவார். ஏன் கடவுள் நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சார் செய்யலைன்னு அவருக்கு தெரியாதா? நம்ம இப்படி சொன்னால் தான் கேட்பாங்களா அப்படின்னு. கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, கேட்கும் முறையில் தான் கொடுக்குறவங்களும் கொடுப்பாங்க. யாருக்குமே மனம் இறங்கி வரணும் அப்படின்னா கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கிடைக்கல, நான் இதை வேணேன், காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வேணீங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். எதுவுமே எனக்கு இதையாவது செஞ்சு கொடுங்க, எது வரைக்கும் எதுவுமே எனக்கு செய்யலை அப்படின்னு தான் வேண்டியிருப்பீங்களே தவிர நீங்கள் இது வரைக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, இதையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டு பாருங்கள், உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.